Hello viewers. This video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பூமியின் 70% பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. அந்த நீருக்கு கீழே இருக்கும் அசுர சக்திகளை எதிர்த்து நம்ம தேசத்தை காப்பது எளிதா? ஆனா அந்த கடலுக்குள் கூட தம் உயிரை பணயம் வைத்து காவல் காத்திருப்பவர்கள் நம்ம இந்தியன் நேவி வீரர்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, வானத்தில் பறக்கும் வல்லரசு விமானங்கள் போல கடலிலும் பறக்கும் ஜலப்பறவைகள் இருக்குது. அதுதான் நம்ம கடற்படையின் INS விக்ராண்ட், INS விக்ரமாதித்யா, INS அரிஹாண்ட் மாதிரியான சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள். இவங்க தான் நம்ம நாட்டின் ஃப்ளோட்டிங் ஃபார்ட்ரஸஸ், அப்படின்னா கடலில் மிதக்கும் கோட்டைகள். இந்த கப்பல்களிலிருந்து பறக்கும் ஃபைட்டர் ஜெட், டோர்பியோ, மிசைல் லான்சர் எல்லாம் ஒவ்வொரு நொடியும் நம்ம இந்தியாவின் பாதுகாப்புக்காக தயாராக இருக்கும். ஒரு கடற்படை வீரன் கடலில் போனால் அவனுக்கு தெரியும், திரும்பி வர முடியாம போகலாம். ஆனா அவனது மனசு சொல்கிறது, நான் என் நாட்டுக்காக செல்கிறேன், எனது உயிர் தேவையெனில் அதை தந்து விடுவேன். அந்த வீரச்சாவை, அந்த தியாகத்தை நாம ஒரு நாள் கூட மறக்க கூடாது நண்பா. அவர்கள்தான் நம்ம கடலின் காவலர்கள், நம்ம நாட்டின் உயிர். நம்மில் பலருக்கு இந்திய இராணுவத்தில் சேரும் ஆசை இருக்கும். ஆனால் இந்திய கடற்படையை மறந்து விடுகிறோம். அது ஒரு தவறு நண்பா. கடற்படை என்பது சும்மா ஒரு படை இல்லை. அது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு பிரைட், ஒரு லெகசி. நீயும் உன் மனசில ஒரு கனவு வைத்திருந்தா, நான் என் நாட்டுக்காக கடலில் காவல் காத்து நிற்கணும் அப்படின்னா, அது வெறும் கனவு இல்ல, அது ஒரு அழைப்பு. நீயும் அந்த அழைப்பை ஏற்று உன் வாழ்க்கையை மாற்றிவிடு. இந்திய கடற்படை வீரர்கள், அவர்கள் கடலில் மட்டுமல்ல, அவர்கள் மனசிலும் ஒரு பெருங்கடல் மாதிரி ஆழம் இருக்குது. அந்த ஆழத்தில்தான் நாட்டின் பெருமை, தியாகம், வீரத்தனம், நம்பிக்கை எல்லாம் கலந்திருக்கும். அவர்கள் சொல்வது ஒரு வரி, "தி ஓஷன் இஸ் வாஸ்ட், பட் அவர் கரேஜ் இஸ் டீப்பர்." என் சகோதரா, நீயும் அந்த வீரர்களின் வழியை பின்பற்றணும். நீ எந்த துறையில் இருந்தாலும் உன் கடமைக்கு உண்மையாக இரு. நீயும் உன் வாழ்க்கையின் கடலிலே ஒரு கேப்டன் ஆகிவிடு. இதுதான் உண்மையான நேவி ஸ்பிரிட். நீ கடலை பார்த்தால் ஒரு நீல அழகுதான் தெரியும். ஆனா அந்த நீலத்தின் பின்னால் நிற்கும் வீரரின் வியர்வையும் தியாகமும் தான் இந்தியாவை பாதுகாக்குது. சால்யூட் டு தி இந்தியன் நாவி.